அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி ஆட்டுக்கால் சூப் தான் செய்ய போகிறோம். ஆட்டுக்கால் நல்லா க்ளீன் பண்ணிட்டு மஞ்சத்தூள் உப்புலாம் சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆட்டுக்கால் வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்து நல்லா 10லேருந்து 15 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஆட்டுக்கால் அப்போ தான் நல்லா வெந்து வரும். ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறமா அது மாதிரி ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லா வெந்திருக்கான்னு. ஒரு மிக்ஸி ஜாரில் 100 கிராம் சின்ன வெங்காயம், கொஞ்சமாக மல்லி புதினா சேர்த்து பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப அரைக்க தேவையில்லை. ஒரு மண் சட்டியில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் அதிகமாக சேர்க்க தேவையில்லை. இப்போ வெங்காயம், தக்காளி, 2 தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகுத்தூள் 4 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துட்டு இது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த சூப்புக்கு மிளகோட காரம் தான் அதிகமாக இருக்கணும், அதனால் மிளகு நல்லாவே சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்ச ஆட்டுக்காலை இது கூட சேர்த்துட்டு 2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கொதித்து வரும்போது நல்லா கிண்டி விடுங்க. நம்மளோட ஆட்டுக்கால் சூப் ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, இடியாப்பம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்